இந்த வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான சாதவ் ஷிப்பிங் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 1996ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாதவ் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க இந்தியன் மெரின் அண்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியா இருக்காங்க. இந்த கம்பெனி முன்னாடி ஆஃப் ஷோர் ஷிப்பிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல தான் சாதவ் ஷிப்பிங் லிமிடெட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி இருக்காங்க. இவங்க என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, ஷிப்பிங்ல பார்த்தோம்னா ஆஃப் ஷோர் லாஜிஸ்டிக், கோஸ்டல் லாஜிஸ்டிக், போர்ட் சர்வீசஸ், ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ், இன்லேண்ட் லாஜிஸ்டிக். அடுத்து இன்ஜினியரிங்ல பார்த்தோம்னா ரைடாக் ஸ்லிப்வே இன்ஃப்ரா, வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங், காங்ஸ்பெர்க் வாட்டர் ஜெட் சர்வீசஸ் இதெல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸை 3 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. ஆஃப் ஷோர் லாஜிஸ்டிக் இதுல கடல்ல ஆயில் அண்ட் கேஸை எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. போர்ட் சர்வீசஸ் பார்த்தோம்னா துறைமுகத்துக்கு அதிவேகமா செல்லக்கூடிய ரோந்து படகை இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ் இதுல பார்த்தோம்னா ஆயில் ஸ்பில் எக்யூப்மெண்ட் போர்ட்ஸை இந்த ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. சாதவ் ஷிப்பிங் லிமிடெட் இவங்க 24 கப்பல் வச்சிருக்காங்க. அதுல 19 அவங்களோட ஓன் ஷிப், பேலன்ஸ் இருக்கிறது 5 லீஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் கடல்சார் வர்த்தகத்துல வேரியஸ் செக்டார்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட குரூப் கம்பெனிஸ் பார்த்தோம்னா சாதவ் ஷிப்பிங் லிமிடெட், சாதவ் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், சாதவ் ரைடாக்ஸ் பிரைவேட் லிமிடெட். கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பிரம்மோஸ், டாடா பவர், அதானி, எல்என்டி, கெயில் இந்தியா லிமிடெட், கோவா ஷிப்யார்ட் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவென்யூ, அசெட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்த் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி இருக்காங்க. டோட்டல் பாரோவிங்ஸ்ல இவங்க இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டு தான் போறாங்க. கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 18.94%, ROCEல 14.36% கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கடன் தான் இவங்களுக்கு இயர் ஆன் இயர் அதிகமாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 3 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அதுல ஆஃப் ஷோர் வெசல்ஸ் ஃபார் லாஜிஸ்டிக் இதுல இருந்து தான் இயர் ஆன் இயர் அதிகமான ரெவென்யூ இவங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு பியர்ஸா 3 கம்பெனி கொடுத்திருக்காங்க. சிமெண்ட் லிமிடெட், நாலேஜ் மெரின் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட், கார்வேர் மெஷின் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அதிகமா இருக்கிறது நாலேஜ் மெரின் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். பை 2030ல இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 11.4% growth இருக்கும். அடுத்து என்ன ரீசன்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 38.18 crore. இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி சர்டன் அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங்ஸை ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதிகமான ஷிப்ஸ் வாங்க போறதாவும் அது போக ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பார்க்கலாம். IPO ஓபன் ஆகிற டேட் February 23, க்ளோஸ் ஆகிற டேட் February 27. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்த்தோம்னா 95 per ஷேர். லாட் சைஸ் 1200 ஷேர்ஸா கொடுத்திருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 38.18 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 38.18 crore இருக்கு. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. நெக்ஸ்ட் இவங்களோட IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 28, ரீஃபண்ட் February 29 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் February 29. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா March 1 கொடுத்திருக்காங்க. இந்த IPOல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,14,000 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்.
நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 95 rupees. February 22 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கைடுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சாதவ் இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.